சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் பெரும்பாலும் பொதுவெளியில் தங்களுக்கு ஜாதியே இல்லை என்பது போல பேசிக் கொண்டு வந்தாலும் அதன் மூலம் விளம்பரத்தை தேடி சர்ச்சையில் சிக்கி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் சமீபத்திய திரைப்பட விழாவில் ஜாதி பெயரை சொல்லி சர்ச்சையில் சிக்கிய நடிகர் பார்த்திபன் தற்போது ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெற்றுள்ளார். இந்நிலையில் ஜாதி மதமற்றவர் என்பதை நாம் தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அதற்கு சான்றிதழ் அவசியமில்லை என நடிகர் பார்த்திபன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜாதி மதமற்றவர் என சான்று வழங்க கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து சான்று வழங்க சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கு உத்தரவிட கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஜாதி மதம் மொழி அடிப்படையிலான பிளவுகள் தேச ஒற்றுமைக்கு பாதிப்பானது என்பதால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ ஜாதி மதமற்றவர் என சான்று கோரி விண்ணப்பித்ததாக கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணி ஒரு வாரத்தில் நடிகர் பார்த்திபனுக்கு ஜாதி மதம் மற்ற சான்றிதழ் வழங்குமாறு சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கு கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் நடிகர் பார்த்திபனுக்கு ஜாதி மதம் சாராதவர் என சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஏப்ரல் 27 சான்று வழங்கியுள்ளார். பார்த்திபன் தாக்கல் செய்த இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராகி இருந்த நடிகர் பார்த்திபன் அர்த்தமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வழி செய்துள்ளதற்கு நன்றி என நீதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி ஜாதி மதமற்றவர் என்பதை தெரிவிக்க சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று சான்று வழங்க தாசில்தாரருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த சான்று வழங்கும்படி உத்தரவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த சான்று விளம்பரத்துக்கு வேண்டுமானால் பயன்படும். உண்மையில் ஜாதி மதமற்றவர் என்பதை நாம் தான் பின்பற்ற வேண்டும். அதற்கு சான்றிதழ் அவசியமில்லை. ஜாதி மதமற்றவர் என சுய பிரகடனம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நம் நடத்தை மூலம் தான் அதை காட்ட வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். அதற்கு நடிகர் பார்த்திபன் நல்லவர் என்று கூறுவதற்கு கூட சான்றிதழ் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். சினிமாக்காரர்கள் மக்களை மட்டுமல்ல அரசாங்கத்தையும் ஏமாற்ற முடியும் என்பதற்கு இந்த பார்த்திபனே சாட்சி. இவரை போல இனி பல தான் தோன்றிகள் இது போல சான்றிதழ்களுடன் தமிழ்நாட்டை ஆட்டைய போடலாம் என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.